தெரியும். அது ஒவ்வொரு துறைக்கும் அப்படி போலீஸ் துறையில ஒரு இதாக்குன்னா எல்லா விஷயமும் தெரியும். மருத்துவத்துறையில ஒரு நேரத்தே தெரியும். எல்லாம் தெரியாம எங்களுடைய கோரிக்கை இதுதான். அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அவங்க 1000 வேலை இருக்கும், 1000 வேலை இருக்கலாம், 1000 வேலையை பாக்குறதுக்கு அவங்க இருக்காங்க. முதல்ல ரெடியா இருங்க. அப்புறம் கேட்டுட்டு நாங்க தான் இன்னைக்கு 1000 பேசிட்டு பாக்குறேன். இதுல இவனை மட்டும் எப்படி பார்க்க முடியும்? நம்ம கேள்விப்பட கிடையாது. 1001 நான் பார்த்து தான் அவனையும் அதுக்குதான் நான் வேலை செய்யறேன். அதுதான் சம்பளம் வாங்குறேன். ஃபேக்டரியில பாருங்க, இன்னைக்கு செக்ரட்டரியெல்லாம் பாத்தீங்கன்னா செக்ரட்டரியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வரலாம். ஒவ்வொரு தண்டபுரம் அவரை கூட்டுவாங்கன்னு தான் சொல்றாங்க. அப்படி கொண்டு விட முடியுமா? அதாவது டிஎம்ஏல இருந்து எங்களுக்கு அந்த 60 போஸ்ட் வேகன்சி. ஆமா ஆமா ஆமா. சரி, நம்மள ஏமாத்தி கூட்டாராம அது உங்களுக்கு 4 தடவை அனுபவம். அதனால என்ன சொன்னா நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அங்கே நம்ம அந்த ரோட்லயே உட்கார்ந்தீங்கன்னா இடையூறு பண்ணதா கூட ஏத்துவோம். மிட்டாய் கூட இல்லைங்க. அப்படியே வேன்ல தூக்கி இடையூறே பண்ணல. ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. என்ன சொல்ல வரல. என்ன சொல்ல வரன்னு கூட அவங்க கேட்கல. ஏறுங்க, நாங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, டிஎம்எஸ் கேட் மெயின் கேட் ஆப்போசிட் லாங்ல இருக்கு, நாங்க அங்க போய் இறக்கி விடுறோம். நாங்க அங்க இறக்கி விடுற வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் உங்க மரம் நாங்க எல்லாரும் எப்படி நம்புவோம் உங்களை? நீங்களே நாங்க நம்ப மாட்டோம். நீங்க 4 பேரை கூட்டு போய் பார்க்க சொல்றதுனால நாங்க நம்ப மாட்டோம். இப்ப எங்க எல்லாரையுமே அவங்க வந்து பார்க்கணும். அதுதான் இந்த பாயிண்ட். வா சார் லீடர்லாம் ஒரு 10 தடவை கூட போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க சார். அவங்க வரட்டுமே சார், நாங்க போல சார். அவங்க வரட்டும் சார், நாங்க போல சார். இழிவாக பேசிய ஆணையரை பணியிட நீக்கம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேல எடுத்துட்டு போயிட்டு அமைச்சருக்கு போயிட்டு உடனே என்ன பண்ணாரு, நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு அதிகாரி மன்னிப்பு கேட்க நீங்க சொல்றீங்கல்ல, அப்படி எப்படி அதிகாரம் எங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்க அதிகாரத்துல இருக்கிறீங்க. ஒரு அதிகாரி வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. உட்கார தெளிவா பேசுறாரு. தெளிவான உங்களை எல்லாம் இங்க உட்கார வச்சா காத்தோட உட்கார்ந்துருப்பீங்க. உள்ள போனா வேர்க்கும் கொஞ்சமாச்சும் அடங்கிட்டு தான் சாப்பிட கூட இல்ல மேடம். 8 மணி வரைக்கும் போன வருஷம் உட்கார்ந்துருந்தா நீங்க எல்லாம் டக்குன்னு இந்த வாட்டி வேன்ல ஏறி உட்கார்ந்துட்டீங்க. சாப்பிட கூட இல்ல, மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வந்துருக்காங்க. அதுதானே எதிர்பார்க்கிறோம். எத்தனை வருஷமா இதுக்காண்டி நாங்க அநியாயமா கேட்கல, நியாயமா தான் கேட்கிறோம். அதுக்கு இந்த பாடுபட வேண்டியதா இருக்கு. படிக்கும் போது மாடு மாதிரி வளைச்சிருக்கோம். போன தடவை நாங்க பண்ணதே வெயிட்டேஜ் மார்க்கை ரத்து பண்ண சொல்லிதான். திரும்ப அதே வெயிட்டேஜ் மார்க்ல அதே 60 பேர் எடுத்தாங்கன்னா அப்ப 2007ல இருந்து படிச்சவங்களா இப்படியே வேலை இல்லாம அப்படியே பார்த்துட்டே இருக்கு. இப்ப முடிச்சவங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க. அப்புறம் எங்களோட ஆதங்கத்துல யார்கிட்ட சொல்றது? படிக்கும் போது எங்களுக்கு உங்களுக்கு முடிச்சா வேலைன்னு சொல்லிதான் எங்களை இந்த கோர்ஸையே நாங்க எடுத்து